திரு எம்பார் சுவாமிகள் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கிரிராஜன் அவர்களே, திரு கலாநிதி வீராசாமி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தாயகம் கவி அவர்களே, திரு வெற்றியழகன் அவர்களே, திரு ஜோசப் சாமுவேல் அவர்களே, அரசு செயலாளர்கள் திரு மணிவாசன் ஐஏஎஸ் அவர்களே, திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே, முனைவர் சங்கர் ஐஏஎஸ் அவர்களே, ஆணையர்கள் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே, திரு ஸ்ரீதர் ஐஏஎஸ் அவர்களே, அறங்காவலர் குழுவுடைய தலைவர் திரு விஜயகுமார் அவர்களே, சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ரங்கநாதன் அவர்களே, பல்வேறு கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாகிகளே, அரசு உயர் அலுவலர்களே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, என்னுடைய அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைய நாள் என்ன நினைச்சு நானே பெருமை கொள்ளக்கூடிய நாள். அந்த பெருமைக்கு காரணம், இந்த மாதிரி பெஸ்ட் கல்லூரியை உங்களுக்காக இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறேன். முகப்பிலிருந்து வகுப்பறைகள் வரைக்கும் வேர்ல்டு கிளாஸ்னு சொல்ற மாதிரி சிறப்பா வந்திருக்கு. நான் எப்படி வரணும்னு நினைச்சேனோ அதை விட பல மடங்கு சிறப்பா அமைச்சு கொடுத்திருக்கிறார் யாரு? நம்ம மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு. நம்ம சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்தை நடணும்னு சொன்னா காட்டை உருவாக்கிடுவார். கோடு போட சொன்னா ரோடு போடுவார். அதை நிரூபிக்கிற வகையில் கல்லூரிக்கு கட்டடம் கேட்டா ஒரு பல்கலைக்கழகத்திற்காக கட்டடத்தை உருவாக்கி இருக்கிறார். குளத்தூர் மட்டும் இல்லாம சென்னையினுடைய பல பகுதிகளை சேர்ந்த மாணவர்களும் இதனால் பயனடைய போறாங்க. அறநிலைத்துறை சார்பாக கல்வி எனும் அறப்பணிக்கு இந்த கல்லூரி ஒரு சாட்சியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய என் பாசத்திற்குரிய மாணவர்களுக்கு நான் சொல்றது, கல்விதான் கடவுள். கல்வி எனும் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அதனாலதான் நான் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து சொல்றேன், படிங்க படிங்க படிங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். எல்லாருக்கும் இது பிப்ரவரி மாசம், எல்லாருக்கும் இது பிப்ரவரி மாசம். ஆனா திமுகவுக்கு இது மாநாடு மாசம். அந்த அளவுக்கு கடந்த 20 நாட்களா தமிழ்நாடு முழுக்க சுத்தி சுத்தி மாநாடுகளை நான் பங்கெடுத்துட்டு வந்திருக்கிறேன். இளைஞரணி மாநாடு, மகளிரணி மாநாடு, பாகமுகர் மாநாடு, மண்டல மாநாடு, பொறுப்பாளர் மாநாடு, மாவட்ட செயலாளர் மாநாடு, பூத் கமிட்டி மாநாடு, இப்படி பல்வேறு மாநாடுகளை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் தினமும் காலை மாலை என அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். அதுவும் குளத்தூருக்கு வந்துட்டா கேட்கவே வேண்டாம். ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி 10 நிகழ்ச்சியில கலந்துப்பேன்.
பெரிய பெரிய திட்டப்பணிகள் எல்லாம் நான் தமிழ்நாடு முழுக்க திறந்து வச்சுட்டு இருக்கிறேன். பெரிய பெரிய திட்டப்பணிகள்லாம் தேசிய அளவிலான ஊடகம் நடத்துகிற கருத்தரங்கத்தில் கூட கலந்துக்கிறேன். காலையில் கூட ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் இந்த குளத்தூருக்கு வந்தேன். இதுக்கிடையில் தான் குளத்தூருக்கு வந்திருக்கிறேன். மற்றவங்களுக்கு தொகுதிக்கு போய் பணிகளை பார்த்துட்டு திரும்பி வந்து ரெஸ்ட் எடுத்து உற்சாகமாவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளத்தூருக்கு வந்து உங்களுக்காக உழைக்கிறது தான் எனக்கு ரெஸ்ட்ல கிடைக்கிற உற்சாகம். உங்களுக்கான திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, நலத்திட்ட உதவிகளை வழங்குறது, உங்களோட சேர்ந்து பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் போன்ற பண்டிகைகளை கொண்டாடுறது, இதெல்லாம் தான் எனக்கு பெரிய பூஸ்ட். ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது உங்களை வந்து பார்த்தா போதும், ரிலாக்ஸ் ஆகிடுவேன், இப்படியே ஃப்ரீ ஆகிடுவேன். இன்னைக்கு பார்க்குறீங்க இந்தியா முழுக்க பின்பற்றக்கூடிய மாடலாக நம்ம திராவிட மாடல் இருக்குன்னா அந்த திராவிட மாடல் அரசினுடைய மாடல் தொகுதியா இருப்பது எந்த தொகுதி தெரியுமா? நம்முடைய குளத்தூர். இது ஒரு மாடல் தொகுதியா இருக்கு. எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற தொகுதியா குளத்தூரை இன்றைக்கு நம்ம வளர்த்து எடுத்திருக்கிறோம். ஏதோ தேர்தல் வரும்போது மட்டும் 1-2 திட்டங்களை திறந்து வைக்கல. கடந்த 5 வருஷம் பார்க்குறீங்க, ஒவ்வொரு மாசமும் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதில் சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஜெகநாதன் தெருவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் படைப்பகம் வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு மீடியாவில் முதல்வர் படைப்பகம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக செயல்படுது, எத்தனை பேருடைய வாழ்க்கை இதனால மாறி இருக்கு, இப்படி செய்திகள் பேட்டிகள் பதிவு வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் பெரியார் நகரில் இருக்கக்கூடிய மருத்துவமனை பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டு பல அதிநவீன வசதியோடு அறிமுகப்படுத்தி இருக்கோம். நிறைய வட இந்திய மக்கள்லாம் அங்கே வந்து இந்த மருத்துவமனையை பார்த்துட்டு ஆச்சரியமா சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போட தொடங்கியிருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஜிகேஎம் காலனியில் மினி ஸ்டேடியம், ஜம்புலிங்க சாலையில் பேருங்க அண்ணா பேரில் திருமண மாளிகை, பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் திருமண மாளிகை, இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையம், குளத்தூர் ஏரிக்கரை பூங்கா, டென்னிஸ் மைதானம், பேட்மிண்டன் கோர்ட்டு, கால்பந்து மைதானம், ஜிம்மு, பூங்காக்கள், நடைபாதைகள், நூலகங்கள், ஏழை மக்களுக்கான குடியிருப்புகள், இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு குளத்தூர்ல ஏசி பஸ் ஸ்டாப், ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப், செம்பியம் ரெட்டில் சாலையில் சாலையோர பூங்கா, நியாய விலைக்கடை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மைய கட்டணம் ஆகியவற்றெல்லாம் திறந்து வச்சிருக்கிறேன். 2007 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் இன்னைக்கு வழங்க போறோம். குளத்தூர் கபாலீஸ்வரர் கல்லூரிக்கு 31,45,00,000 செலவில் புதிய கட்டடங்களை திறந்து வச்சிருக்கிறோம். இந்த கல்லூரியை திறந்து சில ஆண்டுகள்லேயே 516 மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி பல்வேறு வேலைவாய்ப்புகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகணும்னு அதிவேக இன்டர்நெட் வசதியோட முதல்வர் படைப்பகமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். 100க்கும் மேற்பட்ட திட்டங்களை கடந்த 5 வருஷத்துல திறந்து வச்சிருக்கிறோம். இன்னும் பல நூற்றுக்கணக்கான பணிகள் நடைபெற்று வருது. அந்த அளவுக்கு குளத்தூரை டெவலப் பண்ண உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது குளத்தூருக்கு மட்டும் இல்லை, இதே போல தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் இதுவரை நடக்காத அளவுக்கு முன்னேற்ற பணிகளை செஞ்சிருக்கிறோம்.
இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு இல்லாத திட்டங்கள், எங்கு இல்லாத வகையில பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அதுல குறிப்பா பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையா அவங்களுக்கு பொருளாதார அதிகாரத்தை கொண்டு சேர்க்கணும்னு உருவாக்கின திட்டம் தான் 1,31,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தர்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். பெண்கள் பணிகளுக்காக வெளியில் செல்வதற்கு அடுத்தவர்களை எதிர்பார்த்து காத்திருக்க கூடாதுன்னு உருவாக்கப்பட்டதுதான் சுமார் 900 கோடி பயணங்களுக்கு மேல மகளிர் பயன்பெற்றிருக்கக்கூடிய விடியல் பயண திட்டம். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பத்தோட 4-5 தலைமுறை உயரணும்னு பெண்கள் பட்டப்படிப்பு பெற ஊக்கமளிக்க தொடங்கப்பட்ட திட்டம் தான் 6,95,296 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். அதே போல அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களும் பட்டப்படிப்பு உயரணும்னு 5,40,511 மாணவர்களுக்கு துணை நிற்கிற தமிழ் புதல்வன் திட்டம். தொழில்நுட்பமும் வளர்ச்சியும் அனைத்து மாணவர்களுக்கு கொண்டு சேரணும்னு உலகம் உங்கள் கையில்னு 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டே இருக்கு. காலேஜ் படிக்கிற பசங்க அவங்க சிலபஸையும் கடந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏற்படுத்தணும்னு உருவாக்கப்பட்டு இது வரைக்கும் 48,65,050 பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம். நம்மோட குழந்தைங்க பள்ளிக்கு வரணும்னு, அதுவும் பசி இல்லாம படிக்கணும்னு குடும்ப தலைவியோட காலை நேர பணிச்சுமை குறைக்கணும்னு உருவாக்கப்பட்டதுதான் 19,34,000 குழந்தைகள் சூடா சுவையா சத்தா சாப்பிடுற காலை உணவு திட்டம். இது மட்டும் இல்ல, உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இன்னொரு காப்போம், நம்மை காக்கும் 48, பாதம் காப்போம், விதயம் காப்போம், ஊட்டச்சத்தை உறுதி செய், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் இழுத்தும், தாயுமானவர், அன்பு கரங்கள், அன்பு சோலை, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், கலைஞர் கைவினை திட்டம், கலைஞர் கனவு இல்லம் தோழி விடுதிகள், மாற்றுத்திறனாளிகள் உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்பு மாற்றுத்திறனாளிக்கு நேரடி நியமனம். சொல்லும் போது எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு பாருங்கப்பா, மூச்சு அரைக்குது. முதலமைச்சர் கோப்பை, அயோத்தி தேச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், என்னால பெரிய லிஸ்டே போட முடியும். இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறாங்க பாருங்க. இதுதான் திராவிட மாடல். மக்களை மையப்படுத்தி மக்களை தேடி வந்து சேவைகளை வழங்குகிற மக்களாட்சியா திராவிட மாடல் பெயர் எடுத்திருக்கு. இந்த நல்லாட்சி தொடர, நம்ம குளத்தூர் மேலும் மேலும் உயர உங்களுடைய ஆதரவு என்றும் எங்களுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வெல்வம், வணக்கம்.